இன்னைக்கு நம்ம கூட ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்டான Hyundai Venue தான் இருக்குது. ஸோ இதில் கீ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. Hyundai லோகோவோடவே வந்துருது. இதில் நீங்கள் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். எஸ், தட்ஸ் இட். அண்ட் இந்த டிசைன் சேஞ்ச் பண்ணது உண்மையிலேயே பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த கீயை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் கீ பார்த்தீங்கன்னா தனியாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், கீழேருந்தே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த Hyundai ஃபேஸ் லிஃப்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான் இருக்குது. இதுதான் டாப் எண்ட் வேரியன்ட். இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் Hyundaiல ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இப்போ ரொம்ப போல்டாக கார் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டான்ஸே இப்போ கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரில் போர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேராமெட்ரிக் கிரில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு டார்க் க்ரோம் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் யூனிட் இப்போ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இப்போ அந்த காரில் கொடுத்துட்றாங்க. இது வந்து நீங்கள் கிரெட்டாவில் பார்க்குற ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்லுமே வந்துருது. கனெக்டட் எல்இடி டிஆர்எல் செட்டப் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த சென்டர் போர்ஷனுமே கனெக்ட் ஆகும். இது டாப் எண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு வந்துருது. அண்ட் ஆல்சோ இப்போ அடிஷ்னலி சேஃப்டி ஃபீச்சரில் லெவல் 2 அடாஸுமே இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேமரா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேடாருமே இந்த இடத்துல வந்துருது. இது லெவல் 2 அப்படிங்கிறதுனால ரேடாரும் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே இந்த காரில் வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஃப்ரண்ட்டில் வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட்டுமே நல்ல போல்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டிக்கு நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த Hyundai Venueல ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 bhp அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்தோம்னா Hyundai Creta அண்ட் ஆல்சோ Hyundai Alcazar இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த இன்ஜினை பார்த்துருப்போம். இது கூட ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷனில் இந்த Hyundai Venue இப்போ உங்களுக்கு கிடைக்குது. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினுமே வருது. அண்ட் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அண்ட் இந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்லையுமே இந்த Hyundai Venue இப்போ கிடைக்குது. சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இந்த கார் வந்து ஸ்டில் சப்போர்ட் மீட்டரில் தான் இருக்குது. பட் ஆனால் வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 2520 mm இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இந்த காரை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு 20 mm இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டயர் சைஸ் 215/60 ஆர் 16 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் காரோட டிசைனில் தான் இருக்கும். மேபி வென்யூவில் எலக்ட்ரிக் வரலாம். ஸோ அதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி ஒரு வீல் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு டிசைன் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஆட்டோ அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. சைடில் பாடி கிளாடிங் நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த வீல் ஆர்ச்சஸ் அண்ட் சைடில் போகிற அந்த பாடி கிளாடிங் எல்லாமே ரொம்பவே போல்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அடிஷ்னலி இங்கே பார்த்தீங்கன்னா படில் லேம்புமே இந்த Hyundai Venueல கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓஆர்எம்மில். அண்ட் ஓஆர்எம்மோட டிசைன் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே இதில் வந்துருது. டோர் ஹேண்டிலோட டிசைன் காரோட கலரில் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெக்வஸ்ட் சென்சருமே வந்துடும். கார் பார்க்குறதுக்கு முன்னோட போல்டாக இருக்குது. இந்த சைடில் இந்த பேனல் ஆட் பண்ணதுனால வண்டி வந்து கொஞ்சம் லாங்காக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் ஒரு மாதிரி டார்க் ரூம் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிக்வேட் ஆஃப் நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம இந்தியன் ரோட்ஸ்லாம் இது வந்துட்டு பெரிய பாத் ரோட்ஸ்லாம் கிராஸ் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிஸ்க் பிரேக்குமே இப்போ இந்த காரில் வந்துடுது. ஸோ இது ஒரு பெரிய அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். 4 வீலுக்குமே நீங்கள் டாப் எண்ட் எடுத்திங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்துடும். அண்ட் Venue அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோட ஒரு சில்வர் கலர் பிளேட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ட்ரை தான். மோஸ்ட்லி இந்த இடத்துல பிளாக்காக தான் கொடுப்பாங்க அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக. பட் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரேல் நல்லாவே போல்டாக கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு சிங்கிள் பெயின் சன் ரூஃப்மே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து கனெக்டட் எல்இடி டெய்லாம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனுமே இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் Venue அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. டெயில் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது 2 சைடுமே வந்துருது. ஸோ காஸ்ட் கட்டிங் அவங்க பண்ணல. ஒரு சைடு மட்டும் பல்ப் கொடுத்துட்டு ஒரு சைடு டம்மியாலாம் விடல. இதுக்கு ஒரு யூசேஜுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறப்போ இந்த லைட் மூலிமா அந்த வெளிச்சம் வந்து லைட்டாக கிடைக்குது. கேமராவோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் நைட் டைமில் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியர்லையுமே ஸ்கிட் பிளேட் நல்ல போல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4 பார்க்கிங் சென்சர் ரியரில் வந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் சைடில் இந்த இடத்துலையுமே பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி ரியரில் 6 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. சைடில் சென்சர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க் ஃபீச்சர் இருக்கிற காரில் வந்துட்டு மோஸ்ட்லி பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் Hyundai இந்த கார்லேயே கொடுத்துருக்காங்க. ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். பிகாஸ் இட்ஸ் அ டாப் எண்ட். அண்ட் நல்ல போல்டான ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க.
ரொம்பவே பெருசாக இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் ஆகி இது வரைக்கும் வருது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துருது. ஸோ ரியர் டிசைனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரியரில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ரிஃப்ளெக்டருமே 2 சைடும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸும் அடிக்வேட் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் இதில் ரியர் பார்சல் ட்ரேவுமே கொடுத்துட்றாங்க. இந்த சீட்டுக்கு 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோ ஃபங்க்ஷன் வந்துடும். அண்ட் அடியில் பார்த்தோம்னா ஸ்பேர் வீலுக்கான ப்ளேஸ்மெண்ட் இருக்குது. 195/65 R 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பூட் லேம்புமே அடிஷனலாக கிடைக்குது. 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போ ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோர்ஸ் வந்துட்டு, அதாவது டோர் பேட்ச் வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டிஷ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் தான் இருக்குது. இந்த போர்ஷன் வந்துட்டு, அதை நம்ம உட்கார இடம் வந்துட்டு பிளாக் கலர்லையும் அண்ட் இந்த ரிக்ளைன் ஆகிற போர்ஷன் வந்துட்டு ஒயிட் கலர்லையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு தாட். ஏன்னா இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி அழுக்காகும் சீட்ஸ்லாம் ஒயிட்டிஷாக கொடுத்தோம்னா. ஸோ அதுக்கு பதிலாக ரிக்ளைனில் மட்டும் ஒயிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த போர்ஷனில் பிளாக் கலர் கொடுத்துட்டாங்க. ஸோ டியூல் டோனில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ட்ரை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் வந்து ஒரு ஒயிட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலி இப்போ இந்த சன்ஷேடுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இது இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. போஸ் சவுண்ட் சிஸ்டம், அதுக்கான ஸ்பீக்கர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லெதருமே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உள்ளே வந்தப்புறம் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் கிடைக்குது. இந்த சீட்டை இப்போ நல்லாவே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, இந்த செக்மெண்ட் கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ டீசெண்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெட்ரூமே இருக்குது. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல ஒரு ஹெட்ரூம் இந்த காரில் கிடைக்குது. ரியர் சீட் ஹெட்ரூம்னா பெருசாக ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது. அண்ட் இந்த சீட்டுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இப்படி கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரிக்ளைன் பண்ணி இப்படி உட்காரப்போ ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலி ஹுண்டை கார்ஸோட இந்த ரியர் சீட்டில் அந்த ரிக்ளைன் ஆங்கிள் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கேபின் வந்துட்டு வைடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே, 2 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம். 3 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லை, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே வந்துடுது. அண்ட் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப், அதை நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹுண்டை வென்யூவோட டேஷ்போர்ட். அண்ட் ரியரில் 2 ஏசி வெண்ட் வந்துருது. அண்ட் ஆல்சோ 2 டைப் சி சார்ஜிங் போட்டுமே ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை. சென்டர் பேசஞ்சர் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் ரியர் சீட் ஸ்பேஸ் ஓகே, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் இந்த ஸ்விட்ச் கியர்ஸோட குவாலிட்டியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். அடிஷ்னலி இப்போ வந்துட்டு அந்த 4 வீல் டிஸ்க் பிரேக்கும் level 2 ADASும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஹியூண்டை வென்யூவோட இன்டீரியர் பார்க்கலாம். ரெக்வஸ்ட் சென்சர் பார்த்தோம்னா டிரைவர் சைடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே இந்த டோர் பேட்ஸில் டியூல் டோன் ஃபினிஷ் வந்துருது. டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன், ஓஆர்எம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங்கான பட்டன் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துருது. ஸோ இந்த ஏசி வெண்டோட டிசைன் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த காரில் வந்துருது. இது ஆல்ரெடி வென்யூவில் இருந்துச்சு. பட் ஹைட் மட்டும் நம்ம வந்துட்டு மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹியூண்டை வென்யூ ஃபேஸ் லிஃப்டோட இன்டீரியரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூண்டை லோகோ ஸ்டியரிங்கில் இருக்காது. இது வந்து ஒரு மாஸ் கோடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. லெஃப்ட் சைடில் அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆல்சோ MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஆல்சோ ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துருது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்துட்டு நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்க ஹியூண்டை கார்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அடாஸ்க்கான ஃபீச்சர் எல்லாமே வந்துருது. அண்ட் யூரியா லெவல் வந்துருது. இது டீசல் அப்படிங்கிறதுனால அது கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலில் வச்சுக்கலாம். அண்ட் காம்பஸ் வந்துருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ் இன்ஃபோர்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரைட் சைடில் டாகோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. இந்த இதில் ஃபியூல் மீட்டர், ரைட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் இந்த இடத்துல வந்துருது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அண்ட் அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஒரு பேனராமிக் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கனெக்ட் ஆகி வருது. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. டிரைவிங் சேஃப்டி, டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், டிரைவிங் கன்வீனியன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க்கிங் டிஸ்டன்ஸ் வார்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரௌண்ட் வியூ மானிட்டர் ஆட்டோ ஆன், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் தான். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்க காரோட அந்த டிஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ணி உங்களோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இது. ஸோ இது வந்துட்டு ஹைவேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த தீமுமே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, வெதர், கேலண்டர் செட்டிங்ஸ், ஸ்போர்ட்ஸ், வேலட் மோட், வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஓனர்ஸ் மேனுவல், இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. ஓகே, ப்ளூ லிங்க் கனெக்ட் பண்ணால் தான் நம்ம வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்ஸுமே பார்த்துக்க முடியும். எல்லாமே ரொம்பவே ஃப்ளூயிடாக ஒர்க் ஆகுது. டச் ஸ்க்ரீனில் பெருசாக ஹுண்டை கிட்டேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரோம். இவங்களோட அந்த டச் ஸ்க்ரீனோட குவாலிட்டி ப்ளஸ் இந்த இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. எஸ், டைம் எடுத்து வந்தாலுமே நல்ல ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதோட ஆங்கிள் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அட்டென்ஷன் டு டீட்டெயில், கார் வந்து டார்க் ப்ளூ கலர், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கார் தான் வருது. அது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் இது தவிர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விட்ஜெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் குவைட் மோட், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், பொசிஷன் அண்ட் சேஞ்ச் கனெக்ஷன், ஈக்குவலைசர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபோஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக இந்த இடத்துல டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணியுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அது டிரைவிங் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீனில் பிரச்சனை இல்லை. டச் ஸ்க்ரீன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான், டெலஸ்கோபிக் கிடையாது. டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிளாக் கலர் டாட்ஸுமே இருக்குது. ஒரு கிரானைட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஆம்பியன்ட் லைட்டிங்குமே இந்த காரில் வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் அது கொஞ்சம் பெட்டராக தெரியும். இது மட்டும் இல்லாமல் இந்த சென்டர் கன்சோல் சுற்றியுமே ஆம்பியன்ட் லைட்டிங் வரும். ஸோ இப்போது வந்துட்டு அது மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால பெருசாக தெரியல. அது கலராக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. பிரைட்னஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில டெடிகேட்டடான பட்டன்ஸ் வந்துருது. மேப், ஹோம், சர்ச், இந்த மாதிரி ஒரு ஹாட் கீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு டெடிகேட்டடாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். பட் டியூல் ஜோன் கிடையாது, சிங்கிள் ஜோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தனியாக வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 டைப் சி சார்ஜிங் போட்டு வரும். இது ஆக்சுவலாக நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெறும் சார்ஜ் மட்டும் ஆகும். அண்ட் இந்த எல்லோ கலர் லைட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ப்ளஸ் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே ஆர் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணி ப்ளஸ் சார்ஜுமே ஏறுற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சார்ஜ் மட்டும் தான் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இப்போ வந்துட்டு இந்த காரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது டீசலோட மட்டும்தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் அண்ட் மேனுவல் மோடுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால பேடல் ஷிஃப்டர்ஸுமே இந்த காருக்கு வந்துடுது. ஸோ இது டிரைவிங்கில் இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் மோடுமே இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட் வந்துடுது. அண்ட் ட்ராக்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக 2 வீல் டிரைவ் கார் தான், ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஹியூண்டை வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப் ஹோல்டர்ஸ், 2 பெரிய கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலையுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோ பாக்ஸ் கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். அண்ட் ஆட்டோனமிக் ஐஆர்விஎம்மே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. அண்ட் இதில் ப்ளூ லிங்க் அண்ட் அந்த எஸ்ஓஎஸ்க்கான ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேபின் லாம்ப்ஸ் ஹாலஜனில் வந்துடுது. அண்ட் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் இந்த காரில் வரும். ஸோ எஸ், மேக்ஸிமம் இவ்வளோ தான், ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் ரியர்லையுமே இந்த இடத்துல கேபின் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த காரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு முன்னை கொடுத்துக்குது. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர், இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ரியரில் ஒரு சப்வூஃபருமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏ பில்லரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக எதுக்குன்னா டிஃபாகருக்காக தான். மற்ற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு வெண்ட் கொடுத்து இங்கேருந்து வந்து இந்த இடத்துல பட்டு அந்த ஃபாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து ஏ பில்லர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த ஹியூண்டை வென்யூவோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் ப்ரைஸிங் வந்துட்டு ரிவீல் ஆகலை. ரிவீல் ஆனவுடனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன்லையுமே போடுறேன். பழைய வென்யூ கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு இம்ப்ரூவ்ட் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டையில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ்க்கு குறைய இருக்காது. டீசல் இன்ஜின் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டீசல் ஆட்டோமேட்டிக் காம்போ, இது ரொம்பவே நல்ல ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்துருது. டிசைன்லையுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்டீரியர் ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க.
நம்ம டிரைவ் பண்ணிட்டு இதோட ரைட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, டிரைவிங் டைனமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் guys இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டை வென்யூவோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹியூண்டை வென்யூ ஃபேஸ் லிஃப்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.